சேது, மலர், தமிழ் 3 பேருமே சேர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயோ! வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அங்க வேற கல்யாணம் நடந்துருமே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. சரி நிறுத்துங்க வண்டி அப்புறம் எடுத்துக்கலாம். அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு ஆட்டோ பிடிக்கிறாரு. ஆட்டோ பிடிச்சிட்டு சரி இந்த மண்டபத்துக்கு போணும். கல்யாணம் வேற நடந்துற போது சீக்கிரமா போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா அங்கேருந்து வந்துட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் இங்க பண்றாங்க. பொண்ணை கூப்பிடுங்க, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க எல்லாமே சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குப்பா நல்லபடியாக அந்த கல்யாணம் நடந்துடணும் என் பையன் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லா வேலையும் பண்ணுறாங்க. என்னடி ஒரே டென்ஷனாக இருக்குடி கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும்டி இன்னும் கூட 2-3 மாத்திரை போட்டிருக்கலாம் போல இருக்குது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா விடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம போயிட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போகிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. தாலி கட்டுற டைம் ஆகிடுச்சு இன்னும் சேது வரலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி கொடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சேது சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா கல்யாணத்தை நிறுத்திடுங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் மலரோட அப்படின்னு சொல்கிறாரு. அதை அப்படியே ஃபோனில் கேட்குறாங்க. போஸோட அம்மா கேட்டுட்டு எதையுமே சொல்லலை. ஐயோ இவனுக்கு உண்மை தெரிஞ்சு அந்த மலரை கூட்டிகிட்டு கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக வரானா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. அப்படியே கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை லேட்டாக வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. சரி சரி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நான் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் அங்கே கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சேது நீ சொன்ன உண்மையை நான் யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிறேன் கல்யாணம் உடனே நடக்கணும் டைமே வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா போகிறாங்க. கல்யாணத்தில் போயிட்டு வேகமாக எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஐயர்கிட்ட போய் சொல்கிறாங்க இங்கே பாரு ஐயரே சீக்கிரமாக தாலி கட்டணும் ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. ஏம்மா எல்லாமே பண்ணணும்ல அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஃபஸ்ட்டு தாலி எடுத்து கொடுங்க என் பையன் கட்டினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி போய் எடுத்துகிட்டு வாங்க ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஐயோ இப்போ போய் ஆசீர்வாதம் வேறு வாங்குறாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா அப்படியே பதட்டமாக இருக்காங்க. ஐயோ அந்த சேது வேறு வந்துட போகிறான் வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஒன்று சேதுவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. இல்லை கண்டிப்பாக முகூர்த்த நேரத்துக்கு கூட தாலி கட்டி ஆகணும் அதனால் தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சரி வாங்க மேடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா கிட்ட தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. அவரும் தாலி எடுத்து சாமி கிட்டலாம் வேண்டிக்கிறாரு. ஐயோ கடவுளை நேரம் பார்த்து இப்போ போய் வேண்டிகிட்டு இருக்காரு தாலியை சீக்கிரம் கொடுத்தா தானே என் பையன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா அப்படியே பதட்டமாக இருக்காங்க. தாலியை கொடுக்குறாரு. போஸ் வாங்குறாரு. வாங்கிட்டு நந்தினி கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. அங்கேருந்து அப்படியே ஆட்டோலேருந்து குதிச்சு ஓடி வராரு. சேது நிறுத்துங்க கல்யாணம் நடக்கக்கூடாது நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டே ஓடி வராரு. பின்னாடி மலர் எல்லாருமே நிற்கிறாங்க. என்ன ஆச்சு சேது எதுக்காக நீ கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா மலர் கூட பழகி ஏமாத்திட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கட்ட தாலி கட்டத்துக்கு மேடையில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவங்க அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என் பையனோட கல்யாணமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படி தான் பண்ணியா நீ ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சேதுவோட அப்பா கேட்குறாரு. எதுவுமே போஸால் பண்ண முடியல. இங்கே பாரு போஸ் உண்மையை சொல்லிட்டு ஏதாவது நீ பொய் சொன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா பயங்கரமாக கோவப்படுத்துறாரு. அப்படியே பார்க்குறாரு போஸ். அதுக்குள்ளே அந்த நந்தினி எழுந்துக்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணை ஏமாத்திட்டு என் கடையில் தாலி கட்டுறதுக்கு நீ ரெடியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நந்தினியோட அம்மா அப்பா எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அது எப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸை பயங்கரமாக எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க.